ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்மணி அன்புடன் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? பாட்டி வந்து அவங்க அம்மாவையும் சித்தியும் பயங்கரமாக திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தா எல்லாரும் வந்து ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்க நிறைய பேர் வந்து ஊர் மக்கள் ஃபுல்லாக தட்டு வரிசை கொண்டுன்னு வருவாங்க. அப்போ பைரவியும் ஆறுமுகமும் இன்ட்ரோ கொடுப்பாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒன்றும் புரியாது. அப்புறம் பைரவி வந்து யோசிச்சு பார்க்கும்போது அவங்க அம்மா காப்பாற்றிட்டு அவங்க அந்த கதையெல்லாம் சொல்லும்போது ஆறுமுகம் வந்து கேட்டுருவார். கேட்டுட்டு சரி இவங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களோட ஏற்பாடு தான் இதெல்லாமே இவங்களோட ஏற்பாடு. இதெல்லாம் பார்த்தோன்னே இவங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு, யார் நீங்கள் யார் இவளுக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நாங்கள் தான் கண்மணியோட அண்ணன். நாங்கள் வந்து தலை தீபாவளி வரிசை எடுத்துன்னு வந்திருக்கோம். வருஷத்தில் ஒரு தடவை, வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு தடவை இல்லை, எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் இதெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கோம் சொல்லிட்டு சொன்னோன்னே பாட்டி வந்து எப்போதுலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லிட்டு, நான் அவளுக்கு அண்ணம்மா, இது என்னோட பெரிய சித்தி, அவங்க என்னோட சின்ன சித்தின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் வருஷம்னு சொல்லிட்டு அப்புறம் நகையும் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே பாட்டிக்கே ஷாக் ஆகிடும். சரி என்ன கண்மணி, வருஷெல்லாம் பிடிச்சிருக்கா, எல்லாம் திருப்தியாக இருக்கா, இப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் எங்கள் கூட அனுப்பி வைக்கிறீங்களான்னு கேட்டோடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், எல்லாம் திருப்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாட்டி வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பாட்டி உள்ளே போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே கண்மணி வந்து இது வரவுடனே பைரவி சொல்லுவா, கண்மணி உனக்காக உங்கள் அண்ணன் 50,000 ரூபாய்க்கு பட்டாசு மட்டுமே வாங்கி வச்சிருக்காரு, இந்த தலை தீபாவளி நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இங்கே இவங்க அம்மா இவளை கூட்டிட்டு வந்து, ரொம்ப நன்றிம்மா, நீங்கள் பண்ண உதவியை நாங்கள் மறக்கவே மாட்டோம்னு சொல்லுவாங்க. இங்கே கண்மணியும் வந்து அவளும் வந்து நன்றி சொல்லுவாள். நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணிக்கிறீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லுவாள். உன்னை ஆறுமுகம் சொல்லுவாள், நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான்மா, நீ நன்றியெல்லாம் சொல்ல தேவையில்ல, நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான், எப்போ எதுனாலும் கூப்பிடுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் கண்மணி அன்புக்கிட்ட வந்து சொல்லுவா, எங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்லுவான். அன்பு சொல்லுவான், ஓகே இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், நீ யார்கிட்டையுமே இதை பற்றி சொல்ல தேவையில்ல, அந்த சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அத்தை கிட்ட மட்டும் சொல்லுவான்னு சொல்லிட்டு கேட்பான். வேண்டாம், நீ யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும், நம்ம போயிட்டு செலிப்ரேட் பண்ணுவோம், இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து தலை தீபாவளிக்கு கிளம்பிடுவாங்க. இங்கே வந்தோடனே இனியா ஆச்சித்தி நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பான். அவங்க அம்மா வந்து ஃபஸ்ட்டு போகக்கூடாதுடா சொன்னோன்னே, இங்கே இருந்தால் நீங்கள் தீபாவளி ஸ்வீட் எல்லார் வீட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவீங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் மாயா இருக்கல, நீ மாயா கூட மாயாவே நான் கூப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறான். எல்லாருமே அவன் போகிறதுக்கு வந்து ஓகே சொல்கிறாங்க. கண்மணியும் நீ வாடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இவங்க தலை தீபாவளியை கெடுக்கிறதுக்கு இதுதான் நல்ல பிளானு, இவங்க கூட சேர்ந்து நம்மளும் போயிடலான்னு சொல்கிற மாதிரி அவள் பிளான் பண்ணிவிட்டு, பசங்க இல்லாமல் எங்களுக்கு மட்டும் என்ன தலை தீபாவளி இருக்குன்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவா. கண்மணிக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ என்ன நடக்கும்னாக்கா, எப்படியும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் எபிசோடில் இவங்க வந்து ராஜா ராணி மாதிரி வேஷம் போடுவாங்க, கூத்து கட்டுவாங்க சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கு எபிசோட் என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.